சும்மா கிளி 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 தான் படம். இந்த பொங்கல் பராசக்தி பொங்கல். நெஞ்சுக்குள்ளி என்று போகிற அடிமயிலே மயிலே. ஜனநாயகன் படம் வந்து வரலன்ட்டு எல்லாருமே மனசு கஷ்டப்பட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஜனநாயகன் படம் போஸ்ட்பான் ஆச்சுன்னு தயவு செஞ்சு சந்தோஷப்படுங்க. கண்டிப்பா. ஏன்னா இந்த படத்தோட போட்டு வந்துச்சுன்னா அந்த படம் எங்க போயிருக்கோன்றது யாருக்கும் தெரியாது. நீங்க தமிழ் வந்து அதை அழிக்கிறதுக்கு நாங்க வந்துகிட்டே இருப்போம்டா. எங்க பாட்டி யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாம் கூட அதுல இருந்துச்சா, பரவாயில்லையே நல்லா கனெக்ட் ஆகுதுன்னு ஃபீல் ஆச்சு. அப்படி இது எல்லா ஸ்டேட்லயும் கிளைமேக்ஸ்ல எல்லாரையும் ஒத்தி நல்லா அடிபொலியாக்கிண்டு. தளபதி ஃபேனா வந்து இந்த படத்தை வச்சு பண்ண அரசியல் தான் எனக்கு பிடிக்கலையே தவிர படம் பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே தமிழ் மொழிக்காக போராடின நிறைய பேர்த்துக்கு இந்த படம் வந்து ரொம்ப பெரிய சமர்ப்பணம் தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு சப்ஜெக்ட் தொடர்றதுக்குமே ஒரு தைரியம் வேணும்னு நினைக்கிறேன். அது ஒரு படமா எடுத்து அந்த படத்துல வந்து ஒரு ஹீரோவா வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ணதுமே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஜனநாயகன் படம் வந்து வரலன்ட்டு எல்லாருமே மனசு கஷ்டப்பட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஜனநாயகன் படம் போஸ்ட்பான் ஆச்சுன்னு தயவு செஞ்சு சந்தோஷப்படுங்க. கண்டிப்பா. ஏன்னா இந்த படத்தோட போட்டு வந்துச்சுன்னா அந்த படம் எங்க போயிருக்கோன்றது யாருக்கும் தெரியாது. அருமையா வந்து பாத்தீங்கன்னா பராசக்தியை டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, இந்த காலத்து இளைஞர்களுக்கு அந்த காலத்து வரலாறை காட்டுது இந்த படம். ஒரு மொழி பற்றுன்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் தந்திருக்கு. அந்த இளைஞர்கள்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா எல்லாம் 2K கிட்ஸ் தான். சில பேர்லாம் சொல்லிருக்காங்க 2K கிட்ஸ் தான் ஏன் ஆதரவுன்னு. இல்ல அப்படிலாம் கிடையாது. வந்து பாருங்க ஃபுல்லா 2K கிட்ஸும் ஜென்சி கிட்ஸ் தான் உள்ள இருக்கான். அவ்வளவு சந்தோஷப்படுறான் அந்த மொழியை பத்தியோ மொழியை பத்தி வரலாறு தெரிஞ்சுக்கும் போதோ. லாஸ்ட்ல வந்து தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த பசங்க வந்து கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஏன்னா இப்போ அரசியல் பேசுற நமக்கு அந்த ஆர்வம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் இந்த காலத்து இளைஞர்களுக்கும் அந்த ஆர்வத்தை புகுத்துதுன்னா அதுதான் படம். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி வந்து வெற்றியை கண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அருமையா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு, சிவகார்த்திகேயன் ரோல வேற யாருமே பண்ண முடியாது. சிவகார்த்திகேயன் தான் இந்த கதைக்கு ஒரு ஆப்டான ஒரு ஹீரோனா கண்டிப்பா அது சிவகார்த்திகேயன் தான். வேற யாரையும் இந்த ரோல்ல வந்து எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க முடியாது. பிகாஸ் சிவகார்த்திகேயனோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த மொழி பற்ற வந்து அவர் வெளியில காட்டும் போது அந்த ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும். சில பேருக்கு எல்லாம் ஃபேஸ் ரியாக்ஷனே வராது, பாத்துருக்கீங்க. அந்த எதனா சென்டிமெண்ட் சீன்ல நடினா கேமரா அப்படியே நவுத்திடுவாங்க. பட் சிவகார்த்திகேயன் கிட்ட நீங்க நடிப்பான்னு சொல்லிட்டு கேமரா அவர் மூஞ்சிலே ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கிங் சிவகார்த்திகேயன். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல அறிவை தரணும், ஒரு கருத்தை தரணும். அவன் வந்து வெளியில போகும்போது இந்த படத்தை பார்த்துட்டு எதனா ஒரு கருத்தோட அவன் வெளியில போகணும்னு நினைக்கிற கேரக்டர். இளைஞன் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர். ஏன்னா நீங்க அமரன்லயே பார்த்திருப்பீங்க. அமரன்ல வந்து அந்த ஒரு பையன் வந்து உள்ள வந்துட்டு வெளியில போறான்னா அவன் தேசப்பற்றோட போவான். ஐயோ நம்ம ஆர்மி நம்மளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, அப்ப நம்மளும் இனிமேட்டு ஒழுங்கா இருக்கணும்டா, நம்மளும் ஒரு இந்திய குடிமகனா நல்லா செயல்படணும் அப்படின்ற ஒரு கருத்தோட தான் வெளியில போவான். அதே மாதிரிதான் இந்த படத்தை பார்க்க வர ஒவ்வொரு இளைஞனும் இவ்வளவு நாள் வந்து அந்த தமிழ் பற்று இருந்துச்சோ இல்லையோன்னு எனக்கு தெரியுமே இருக்கும். பட் இனிமேட்டு அந்த தமிழ் பற்றுன்றது அவன் ரத்தத்துக்குள்ள ஊறி வர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் டெலிவரி பண்ணியிருக்காரு. ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கட்டுங்க, நிறைய சென்சர் போர்டு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க போல. உங்களுக்கு 1008 சீனை மியூட் பண்ண மாதிரி ஒரு 20 சீன் கிட்ட மியூட்டு, சில சீன்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் மேபி உள்ள வந்திருந்தா இன்னுமே வந்து ரொம்பவே பிளஸ்ஸா இருந்திருக்கும். அருமையா இருக்கு. இளைஞர்கள் சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, அது வந்து பார்க்கணும். ஆக்சுவலா ஜெயம் ரவி வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வில்லன் ரோல்ல பாப்பீங்க. சோ அதுதான் பயங்கரமா இருந்துச்சு. இந்த ஹோல் மூவில திருப்பி வந்து பார்க்கணும்னா ஜெயம் ரவிக்காக தான் பார்ப்போம். அது அக்செப்ட் பண்ணி முடிஞ்சதா ஜெயம் ரவி வில்லனா? ஆக்சுவலி வெளியில இருந்து கேட்கும்போது அதை அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல. பட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நீங்க ஸ்கிரீனோட வெளியே வரும்போது அவரை வந்து பிடிக்காது உங்களுக்கு. ஏன்னா ஒரு வில்லனா பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு மூவில. அதர்வா போர்ஷன் நல்லா இருந்தது. கம்மியா இருந்தாலும் ரொம்ப கியூட்டா நல்லா இருந்துச்சு. ஆமா, இறந்து நல்லா இருக்கு. அவங்க ரொம்ப எலிவேட் பண்ணிருக்காங்க சில சீன்ஸ்லாம். அது ரொம்ப நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி கூட சூப்பரா இருக்கு. சில சீன்ஸ்ல பார்க்கலாம் கண்டிப்பா. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. ஹிந்தியை நாங்க ஒப்போஸ் பண்ணல, எங்க மேல அது வந்து இது பண்ணி பிரஷர் போட்டா மட்டும்தான் எங்களுக்கு அது பிடிக்கல, அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அதில் தமிழ் தான். தமிழ் ஃபேமிலியோட வந்து பொங்கல் அப்போ வந்து பார்த்துட்டு போகலாம் கண்டிப்பா. எப்ப வேணா பாருங்கண்ணா. ரவிமோகன் நல்லா இருந்தது. இவ்வளோ நாள் ஹீரோவா பண்ணி பார்த்துட்டோம், இப்போ வில்லனா பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு கிடைச்சது, அவருக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் அவரோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டா இந்த படம் கண்டிப்பா இருக்கும். சில படங்கள் தான் வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து யார் வெயிட்டிங்னு பாத்தீங்கன்னா
சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மட்டும் வெயிட்டிங் கிடையாது, எல்லாருமே எல்லா தமிழ்நாட்டு மக்களுமே. ஏன்னா அந்த தமிழ் மொழி பற்ற காட்டுற ஒரு படம். எப்பவுமே அந்த மாதிரி படத்தை எல்லாருமே வரவேற்பாங்க. இதுல இன்னொன்னு ஆடடா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நானே நினைச்சு பார்க்கல, வெறும் தமிழர்கள் மட்டும்தான் தமிழ் மொழிக்காக போராடுற மாதிரி காட்டியிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். எல்லாருமே பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, தி அதர் ஸ்டேட்ஸ் கூட, கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், ஏன்னா தமிழ் வாழ்கன் கத்திர பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா பேசவுடைய பொண்ணு ஹீரோயின். சோ இந்த மாதிரி எல்லா மாநிலத்தையும் சேர்த்து ஒரு கலவையா போட்டு அருமையா கொடுத்துருக்காங்க படம். சம ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீமுங்க. அதர்வா பத்தியும் சொல்லி ஆகணும். அதர்வா தான் பேஸ் ஆக்சுவலா. அவரோட தம்பி ரோல வந்து பின்னி எடுத்திருக்காரு. அந்த ஒரு போராட்டம் குணமுடைய மாணவனா அவர் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாரு அப்படின்றத அருமையா எலாபரேட் பண்ண. என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட்டா இருக்கு, செகண்ட் ஆஃப் ஃபுல்லா பொலிட்டிக்கலா கொண்டு போறாங்க. படம் நல்லா இருக்கு. ஓவராலா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபுல் கமர்ஷியல் மூவி மாதிரி இருக்காது, மோஸ்டா இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி மூவி. படத்துக்கு மெயின் திங்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ் மொழிக்கான ஒரு படம் அது. ஓகேங்களா, நம்ம வழக்கமாக கமர்ஷியல் திங்ஸ் பார்ப்போம். கமர்ஷியல் வந்து சும்மா ஏதோ ஒரு விஷுவலைஸ் திங்ஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து நமக்கு வேண்டிய திங்ஸ் தான் இப்போ படமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். படம் என்டையராக சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயன் வந்து செலினியாவே வாழ்ந்துருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு மாஸ் பிஜிஎம்ஸு, மாஸான ஒரு திங்ஸு அப்படிலாம் வைக்காமல் கதைக்கு என்ன தேவை, அந்த கதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க. நியூ எஜுகேஷன் பாலிசியில் கூட ஹிந்தி திணிப்பை தான் அவங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கும் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக தான் இருக்கு. அதுல ஏதாவது தப்பா எதுவும் போர்ட்ரேட் பண்ணிருக்காங்களா இல்ல யாரு யாரு பேசப்பட அரசியல் சரியான இதாகுதா, நியாயமா இருக்க மாதிரி கொஞ்சம் ட்ராமட்டிக்காக ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, கொஞ்சம் ட்ராமாஸும் தேவை தானே, அப்போ தான் மக்களை ரீச் ஆகும். சும்மா கிளி தான் படம். எஸ்கே ஆக்டிங் சூப்பர் சார். ஜெயம் ரவி வில்லன் ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருக்காரு சார். வில்லன் சூப்பர் ரோல் சார். வில்லன் கேரக்டர் நம்ம தலைக்கு அப்புறம் வந்தா வில்லன் ரோலா நடிக்கணும். நல்லா இருக்கு. நல்லா அந்த மாஸ் என்ட்ரி, அந்த லுக்கு, அந்த போலீஸ் ஆஃபீஸர் உள்ள கர்வம் எல்லாமே அவர்கிட்ட நல்லா இருக்கு சார். சூப்பரா ஸ்டோரியில வந்து அது ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருக்காங்க சார். அதான் சார், இந்திய வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தோம், தமிழோட நம்ம தாய்மொழி, அதை வந்து நம்ம தாய்மொழியில தான் படிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா வந்து எங்ககிட்ட திணிக்காதீங்க, எங்க தாய்மொழியில நாங்கள் படிப்போம். இப்போ இந்த ரயில்வே எக்ஸாம்லாம் எழுதுறோம், ஹிந்திக்காரங்களாம் முதல் உரிமை தராங்க, தமிழ்காரங்க தரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்லா போராட்டம் பண்ணி அவர் கொண்டு வந்துருவோம். நல்ல சில சீன்லாம் நானே எழுதுறேன் சார். ஏன்னா நானும் இன்ஜினியரிங் தான் படித்தேன். சரி, நம்ம படிச்சு ரயில்வே ஃபீல்டு எல்லாம் ஹிந்திக்காரங்க தான் எடுக்கிறாங்க, அதனால ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க சார். ரவி மோகன் வில்லன் பீக் ப்ரோ. மஸ்ட் இன்டர்வல் பிளாஸ்ட் ப்ரோ. எல்லாரும் வந்து பார்த்தே ஆகணும். கிளைமேக்ஸும் பிளாஸ்ட் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. சூப்பர் ப்ரோ, எல்லாருமே பார்க்கணும். பராசக்தி தமிழ் ஸ்டேட் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்டும் பார்க்கணும். இந்த பொங்கல் பராசக்தி பொங்கல். ஹிந்தி திணிப்பு பத்தி பேசுனதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்படி கரெக்ட் ஆச்சு? நான் விசாரிச்ச മലയാളത്തിൽ பேசலாம். ഞാൻ വിചാരിച്ചു തമിഴ് പീപ്പിൾസ് മാത്രം കാണാൻ പറ്റുന്ന പടമാണെന്നാണ്. പക്ഷേ എല്ലാവർക്കും എല്ലാ സ്റ്റേറ്റിനും ക്ലൈമാക്സിൽ എല്ലാവരെയും ഒത്തുചേർത്തി നല്ല അടിപൊളിയാക്കിയിട്ടുണ്ട്. ബേസിലിന് അടിപൊളി തിയേറ്റർ റെസ്പോൺസ് ആയിരുന്നു. ഇവിടെ കിഡിൽ എൻട്രി ആയിരുന്നു, അടിപൊളിയായിരുന്നു. മസ്റ്റ് വാച്ച് തിയേറ്ററിൽ ബെസ്റ്റ് ഉണ്ട്. സുധാ കൊങ്കര ക്ലാസ് എടുത്ത് വെച്ചിട്ടുണ്ട്. എല്ലാ ക്യാരക്ടേഴ്സിനും 1 by 1 ஈச் பவர் கொடுத்துட்டு படம் நல்லா இருக்கு. தமிழ் பத்தி பேசியிருக்காங்க, எல்லாரும் வந்து பார்க்கலாம். எல்லாம் கட்சி சம்மந்தப்பட்ட அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்கு. பழைய டைம் ட்ராவல் பண்ணி அங்கே போன மாதிரி இருக்கு. அந்த டைம்ல என்ன நடந்தது, இவ்வளோ நடந்திருக்கான்னு இப்போ இருக்க பசங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது பார்த்தா. கண்டிப்பா படம். சிவகார்த்திகேயன் பெர்ஃபார்மன்ஸ் செம்ம. ஆனால் ஜெயம் ரவி தூக்கி சாப்பிட்டாரு பயங்கரம். அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸும் செம்ம. ஸ்ரீலீலாவும் நல்லா பண்ணிங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவி சாரோட ஆக்டிங் ரொம்ப புதுசா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இவ்வளவு நாள் அவரை ரொம்ப ஸ்மைலி ஃபேஸா அந்த மாதிரியே பாக்குறப்ப இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில பேர் வந்து சொன்னாங்க டைம் டிராவல் பண்ணி போன மாதிரி இருந்ததுன்னு. ஆமா, உண்மையாவே பாக்குற எல்லாமே ஆக்சுவலா ரொம்ப புதுசா இருந்துச்சு. இது 90s கூட இல்ல, ரொம்ப அதுக்கும் பின்னாலையா, ஐயோ அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்குமா, நம்ம தாத்தா பாட்டிலாம் இதை யூஸ் பண்ணிருப்பாங்களா அப்படி பார்த்தேன். லைக் எங்க பாட்டி யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாம் கூட அதுல இருந்துச்சா, பரவாயில்லையே நல்லா கனெக்ட் ஆகுதுன்னு ஃபீல் ஆச்சு. தளபதி ஃபேனா வந்து இந்த படத்தை வச்சு பண்ண அரசியல் தான் எனக்கு பிடிக்கலையே தவிர படம் பிடிச்சிருக்கு உண்மையிலேயே. ஏன்னா இந்த படத்துல இவங்களே வந்து சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு ஒரு காட்சியை வைக்கிறாங்கன்னா அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அப்படின்னா அப்போ இந்த படத்தை வந்து எல்லாரும் ஆடியன்ஸ் விரும்பி பார்க்கணுன்றதாக தான் காமிச்சிருக்காங்க. அப்போ என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு படமாக தான் பார்க்க முடியும். இது ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு படம், இந்த கட்சி ப்ரமோட் பண்ற படம்லாம் நான் பார்க்க முடியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் படமா பார்க்கும்போது இது ஒரு நல்ல படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அண்ணன் தம்பி பொங்கல்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ தம்பி பொங்கல் மட்டும் தானே இருக்கு. இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு இவர் என்ன பண்ணுவார், இந்த படம் என்ன பண்ணும். இந்த படத்தை வச்சு பண்ண அரசியல் தான் எனக்கு பிடிக்கல. எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நியாயமா பார்த்தா அந்த ஒன்றிய அரசு வந்து இந்த படத்தை தான் சென்சார் கொடுத்துருக்க கூடாது. அப்படி இருக்கு உள்ள ஃபுல்லாவே டெல்லி தான் இந்தியா
இந்தியாவா, இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு, போய் பாருங்க. சென்சார்ல நிறைய சீனை தூக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி படங்களை கொடுக்குறீங்க, ஏன் இதை பண்ணலன்னும் போது அண்ணன் தம்பி பொங்கல் தாண்டி கூட்டாளிகள் சேர்ந்து சதி பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. பாஜகவும் திமுகவும் சேர்ந்து இது ஒரு வேலை பார்த்துன்னு தோணுச்சு. வேற ஒன்றும் இல்லை, அது வரும், ஜனநாயகன் வரும்போது எங்களுக்கு ரியல் பொங்கல் நாங்கள் கொண்டாடுவோம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பஞ்ச் டைலாக் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தீ பரவும். அதாவது பார்த்தீங்கன்னா மொழி என்பது ஒருவருடைய அடையாளன்றதை வந்து சூப்பராக காட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் பராசக்தி எப்படி ஒரு பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சோ, இந்த பராசக்தி ஒரு பயங்கரமாக பேசும். ஏன்னா மொழினா என்ன, எல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காங்க. தமிழ்னா என்னப்பா இன்னும் எத்தனை காலம் தான் தமிழை வச்சு அரசியல் பண்ணுவீங்கன்னு சொல்லுவானுங்க. ஆனால் அக்காலம் இருந்த மாணவர்கள்லாம் வந்து எப்படி போராடினாங்க, எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொழி மேலே ஒரு பற்று வரும்ன்றதை வந்து இந்த படம் வந்து காட்டியிருக்கு. சிவகார்த்திகேயன் இந்த படத்தை சூஸ் பண்ணி நச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இக்காலத்து இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கணுன்றதையும் காட்டியிருக்காரு. இது சும்மா கிடையாது, தரமான படம். அது வேற மாதிரி பண்ணிட்டாப்புல படம். அதே மாதிரி ஜெயம் ரவியும் பார்த்தீங்கன்னா வில்லன் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரதர். மிரட்டியிருக்காப்புல ஆளு, சும்மா சாதாரண ரோல்லாம் கிடையாது, அவரு நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரோல் பிளாக்கு, அது தரமான சம்பவம் இருக்கு. தயவு செய்து மிஸ் பண்றாதீங்க, வேற மாதிரி. அது சில டைலாக்ஸ்லாம் இருக்கு. அதாவது நம்ம என்ன நினைச்சிரோம்னா போராட்டம்னா கவர்மெண்ட் அலோவ் பண்ணிடும், நம்ம போராட்டம் பண்ணிட்டு போகலான்னு நினைச்சுட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாது. ஒரு போராட்டம் போது அது 1807 தான் போய் முடியும். 7:30 அரசாங்கமே நமக்கு கூட்டம். அதே மாதிரி போராட்டம் பண்ணும்போது அவங்க என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுவாங்கன்றதுலாம் தெளிவாக காட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும், அந்த பொண்ணோட ரிப்பனை கூட கழட்டிடுவாங்க, ஏன்னா ரிப்பன் பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ இப்படிலாம் தடங்கள் போடுவாங்கன்னு போது சிவகார்த்திகனோட அந்த ஒரு டிரான்சிஷன் சீன் வரும் இன்டர்வெல்ல. அந்த இன்டர்வெல்ல ஒரு டிரான்சிஷன் அப்போ இந்த ரிப்பன்லாம் கழட்டுறதை பார்த்துட்டு அவர் லாஸ்டா சொல்லுவாரு, நீங்க வந்து கருப்பு கொடி காட்டினாலே கைது செய்வீங்கன்னா என் தலைமுடி கூட கருப்பு தான்டா, உங்களால என்னடா பண்ண முடியும்ன்ற டைலாக். அதே மாதிரி லாஸ்ட்ல ஜெயம் ரவி வந்து ஒரு முடிகிற தருவாயில வந்து ஜெயம் ரவி பேசுவாரு. அவரால் வந்து சிவகார்த்திகனை ஹேண்டில் பண்ண முடியாது. உடனே ஜெயம் ரவி ஒரு டைலாக் பேசுவார். என்ன டைலாக்னா, நீங்க எவ்வளவுதான் போலான்னு நினைச்சாலும் உங்களால முடியாது, நாங்களாம் வந்துட்டே இருப்போம், அதாவது உங்க மொழியை தடுக்க நாங்களாம் வந்துட்டே இருப்போம் ஜெயம் ரவி சொல்லுவாரு. அப்ப சிவகார்த்திகன் வந்து நறுக்குன்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு, நீங்க எவ்வளவு பேர் வந்தாலும் வாங்கடா, உங்களுக்காக எங்க பேரன் பேத்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பேரன் பேத்திலாம் யாரு? நம்ம. ஸோ நமக்குள்ள அந்த மொழின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா மொழி வெறியும் இருக்கணும். இன்றைய மாணவர்கள் அரசியலை கத்துக்கணும். அரசியல் என்ன, இந்த படங்கள்லாம் என்னன்னா கத்துக்கணும். ஏன்னா அங்கேயே நான் பாக்குறேன், அந்த தியேட்டர்லயே நான் இதை சொல்றதுக்கு இதா இருந்தாலும் சொல்றேன், அங்க வந்து கொடியை டிவிகே கொடி எடுத்துக்கிட்டு ஒரு படம் ஓடுது, வந்திருக்கிறது பப்ளிக் ஆடியன்ஸ். அங்க டிவிகே கொடி எடுத்துக்கிட்டு லைட் அடிச்சுக்கிட்டு டிவிகேன்னு கத்துறனால என்ன ஆயிட போகுது? என்ன ஆக போகுது? எதுக்கு பண்றாங்கன்னா ரீல்ஸ் போடணும். கெட்ட பேர். அது என்னன்னா, நான் பாத்தியா பராசக்தி படத்துக்கே போயிட்டு என் தளபதி பேரை சொல்லி ரீல்ஸ் போட்டிருக்கேன் பாத்தியா. இந்த வெட்டி பில்டப்ல என்ன ஆயிடு போகுது? தேவையில்ல, அது பண்ணக்கூடாது. அதை தான் நான் சொல்றேன். படமா பார்க்க வாங்க, படமா என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அதை யாருமே சொல்ல. ஸோ யாருமே இந்த மாதிரி கொடியை காட்டிட்டு உள்ள அட்டகாசம் பண்ணாதீங்கன்னு மட்டும் சொல்றேன். படம் சூப்பருங்க. பாட்டு, சில பாட்டுலாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீலீலா ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டுலாம் அருமையா எடுத்திருக்காங்க. ஸ்ரீலீலாவும் சூப்பரா ஆக்டிங் பண்ணிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர்டெயின்மென்ட். எல்லாருமே தயவு செஞ்சு வந்து இந்த படத்தை பாருங்க. எல்லாருடைய வரவேற்பை இந்த படத்துக்கு தேவை. நன்றி. இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, அவர் ஹீரோவை பார்த்துட்டு டக்குனு இல்லைன்னா கண்டிப்பா பண்ணிக்க முடியுது. ஏன்னா இந்த படம் அவருக்கு கிடைச்சதே எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். கரெக்டா, தமிழ் மொழிக்காக போராடி இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ஹீரோ வில்லன் அதெல்லாம் தாண்டி அவர் கொண்டு போய் சேர்த்த விதம், படம் வந்து கொண்டு போய் சேர்த்த விதம் வந்து ரொம்பவே பெருசா இருந்தது. அதான் அவங்களுக்குள்ள இருக்க மூமெண்ட்ஸ் வந்து கியூட்டா இருக்கு. ஒரு சைடு வந்து அதர்வா கியூட்டா இருக்காரு, ஒரு சைடு அண்ணா வந்து தம்பிக்காக என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்து பண்ணியிருக்காரு. தம்பியும் அண்ணாக்காக எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ, போராட முடியுமோ போராடி கொடுத்துட்டு நல்லா இருந்தது. ஜிவியோட 100வது படமாகட்டும், முதல் படமாகட்டும், அவரோட மியூசிக் நம்ம சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் பிடிக்கும். காலையில் தூங்கும் போதும் சரி, எந்திரிக்கும் போதும் சரி. லைக் அவரோட அந்த ரத்னமலா சாங் வந்து தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சாங் மட்டும் இல்லை, ஒரு சாங்குமே, சில சாங்ஸ் தான் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. இது லவ் பேஸ் பண்ணிங்கிறதுனால அவங்களுக்குள்ள இருக்க லவ் வந்து அந்த சாங் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. படம் என்ன பொறுத்தவரை படம் சூப்பராக இருக்குது, கருத்து ரீதியாகவும் நல்லா இருக்குது. ஆனால் படத்தில் குறை அப்படின்னு நம்ம எதையுமே தூண்டி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த படத்தில் வந்து நரேஷன் ஆகட்டும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு மொழியை காப்பாற்ற ஹிந்தி ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் சரி, ஏதாவது ஒரு மொழியை, அதாவது நம்ம ஹிந்தி திணிப்பதா பற்றி இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசப்பட்டிருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம்.
ஸோ அந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் வந்து எல்லா படத்தையும் வந்துட்டு எல்லா ஒரு ஜானரையும் அப்படியே கோர்வையாக கொண்டு வந்து அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஹீரோயின் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த அவங்க தெலுங்கு பேசுகிற விஷயமாகவும் சரி, தமிழ் பேசுகிற விஷயமாகவும் சரி ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக வந்து அண்ணாவோட கேரக்டரும் அவ்வளோ அழகாக நெயில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாரி, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி அதை அப்படியே ஓரியன்டாக கொண்டு போகிறாங்க. அண்ட் ஒரு கதையாக எப்படி கொண்டு போகணுமோ அவ்வளோ அழகாக கொண்டு போய் அது முக்கியமாக அந்த ஒரு டான்ஸ் போடணும். நெஞ்சுக்குள்ளி என்று போகிற அடி மயிலே மயிலே, ஸோ அப்படிதான் கொண்டு போறாங்க. இன்னொரு வாட்டி ஆடணுமா? சரி ஆடுவோம். நெஞ்சுக்குள்ளி கொண்டு போகிற அடி மயிலே மயிலே, ஸோ இப்படிதான். போதும்டா, முடியலடா. என்ன ப்ரோ பண்றது? ஹிந்தி தெரிப்பா நீங்க வந்து திருச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பொழுதனைக்கு திருச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப என்ன வரும்? எப்படி தமிழ் வாழும்? என்ன அப்படின்னா மும்மொழி கொள்கைங்கிறது இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. எல்லாரோட கேள்வியுமே நிறைய இளைஞர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எதனால எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு விடையாக தான் அந்த படத்தை நான் பார்க்குறேன். படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜெயம் ரவியோட ஆக்டிங் வேற லெவல். உண்மையிலே ஒரு டோட்டல், அது எப்படின்னா தமிழ் மொழியை தாண்டி தமிழர்களை பார்த்தாலே நான் வெறுப்பேன்டா அப்படிங்கிற ஒரு ரத்தத்திலே ஊறி போன ஒரு ஆள் நடிப்பார்ல, அந்த மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா பொள்ளாச்சி சம்பவம் ஒன்று நடக்கும். ஆக்சுவலி அந்த இடத்துல ஜெயம் ரவி சார் ஆக்டிங்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் தோணுச்சு, என்ன தெரியுமா தோணுச்சு, ஸ்க்ரீனுக்குள்ளே போய் நானே 2 அரை அரைஞ்சேன், நீயே தமிழன் தாண்டா, என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாங்கிற அளவுக்கு அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அதர்வால் ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே அந்த போராட்டத்தில் அவரோட ஒரு விஷயம், ஒரு சம்பவம் நடக்கும்போதே அவர் கண்ணில் தெரியக்கூடிய அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எஸ்கே சார் வேறு லெவல், அவர் சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி இதில் பின்னி பெடல் எடுத்துட்டாருன்னே சொல்லலாம். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்தது. பிடிச்ச டைலாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு சில பேர் எனக்குமே அந்த டவுட் இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங் போகும்போதெல்லாம் டேரக்டர் வந்து தெலுங்கு, ஸோ தெலுங்கு மொழி தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, தமிழுக்கு அந்தளவுக்கு கொடுக்கலங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் தேசியம் அண்ட் திராவிடம் ரெண்டுமே பேசியிருக்காங்க. எங்கள் கொள்கையில் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் அப்படின்னா இன்னொரு கண்ணு திராவிடம், ஸோ ரெண்டையும் சேர்த்து தான் நாங்கள் படமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ தான் சொல்லணும், எங்கள் கொள்கையை பரப்பி விட்டதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக வருங்க, எவ்வளோ பேர் அடித்தாலும் சரி. ஜனநாயகம் என்னைக்கு இருந்தாலும் ரிலீஸ் ஆகும். என்னைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு ஜனநாயக மக்களோட சேர்ந்து ஜனநாயக பொங்கல் கொண்டாடுவோம். வெயிட்டிங் ஃபார் யூ. எங்களோட படமா? வெயிட் பண்ணி பாருங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. பராசக்தி எப்படி இருக்குன்னா, பராசக்தி படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழ் தான் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. இந்தியை வந்து எதிர்க்கிற மாதிரியான ஒரு படம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்துச்சு. சென்சார் போர்டெல்லாம் தாண்டி எப்படி அந்த விஷயத்தை கன்வே பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரே கேள்வியாக இருந்துச்சு. பட் என்ன அந்த ஸ்டோரி கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை வந்து ஒரு படமாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க சுதா கோங்கரா மேம். ஏன்னா இந்த ஒரு சப்ஜெக்டை தொடர்றதுக்குமே ஒரு தைரியம் வேணும்னு நினைக்கிறேன். அதை ஒரு படமாக எடுத்து அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோவாக வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ணதுமே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். சிவகார்த்திகேயன் ரீசெண்டாக அவருடைய அந்த ஒரு ஸ்டோரி பிக்ஸ், அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. மாவீரனுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு அவரோட சக்ஸஸ் ரேட் நல்லா தான் இருக்குது. 1-2 படம் மிக்சட் ரிவ்யூஸ் இருக்கும். பட் பராசக்திக்கு அப்புறம் தமிழ் சினிமா அப்படின்னா எப்படி ஒரு தளபதி விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் பேர் வருதோ அந்த வரிசையில் பராசக்திக்கு அப்புறம் கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அவரோட பேர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்புறேன். எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு ப்ரோ. பட் படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கிளைமேக்ஸ் வந்து டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது நீங்கள் தமிழ் வந்து அதை அழிக்கிறதுக்கு நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போம்டா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் டைலாக் இருக்கும். அப்போ சிவகார்த்திகேயன் சொல்லுவார், நீங்கள் எத்தனை பேர் வந்தாலுமே எங்கள் பேரன் பேத்திங்களா வெயிட்டிங்கில் இருப்பாங்கடா, வெயிட் பண்ணியிருப்பாங்கடா உங்களுக்காக. ஸோ இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்குமே தமிழ் அப்படின்றது முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ணனோட தேர்தல் பிரச்சாரம் வண்டி இருக்குல்ல, ஸ்டீஸ் பண்ணாங்க சிபி. சரி இருக்கட்டுங்க. இல்லை நீங்கள் தான் இல்லை நீங்கள் தானங்க சொன்னீங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது இப்போ போலீஸை பார்த்துருக்கீங்களா, சிபிஐ பார்த்துருக்கீங்களா, ஜெயிலுக்குள்ளே போயிருக்கீங்களா, இப்படிலாம் கேள்வி கேட்டீங்க. பஸ் இப்போ தான் நாங்கள் சீஸ் பண்ணியிருக்காங்க. இனிமே பாருங்கள், என்ன பண்ணாலும் சரி எங்களை அழிக்கலான்னு நினைக்கிறீங்க, அழிக்கவே முடியாது. எல்லாத்துலேயும் நாங்கள் இருப்போம் கண்டிப்பாக. இன்னொரு விஷயம், எல்லாருமே நீங்கள் யோசிக்கிறீங்க வெறும் விஜய் படம் மட்டும் ரிலீஸ் ஆகலை, ஒரு மனுஷனை வந்து நம்ம எதிர்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழ் சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அது தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்களே அதை புரிஞ்சுக்கணும். நடிகர் சங்கம் ஏன் இன்னும் கேள்வி கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். 1 கோடி ரூபாய் விஜய் சார் கொடுத்துருக்காரு. இதே எடப்பாடி பழனிசாமி சாராக இருக்கட்டும், சிஎம் சாராக இருக்கட்டும், யாரை பார்த்தாலுமே அவர் படத்தை மட்டும் இல்லை மற்ற படங்களுக்காகவும் பேசியிருக்காரு. சில தலைவர்களோட பேட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்.